உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக. ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னன்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய, அதனால என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஹியூமினிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரசாயன கலப்பால நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னன்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துகள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துகள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்திலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான். ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னன்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து
ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத ஒவ்வொரு ராசியை போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 தனுசு ராசி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி குரு பகவான். இப்போ குரு பார்த்தாவே கோடி நன்மை. எப்பொழுதும் கையில் காசு வச்சிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், இவங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் சிரிப்பு தான் வரும். அது எப்படி இருந்தாலும் இவங்ககிட்ட பணம் வந்துடும். பணம் இல்லை என்பதை இவங்க சொல்லவே முடியாது. ஸோ இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா மொத்த கிரகமும் உங்கள் ராசியில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார், சூரிய பகவான் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், நல்லவன் கெட்டவன் எல்லாரும் இருக்கான். அப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கலவையான விஷயங்கள் நடக்க போகுது. நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கும், கெட்ட விஷயங்கள் நடக்காமல் எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். சரிங்களா? நல்லது நடந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. ஆனால் எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சால் அந்த கெட்டதை எப்படி நல்லதாக்கிக்கலாம்ல, அதுதானுங்க வித்தையே. பிரச்சனை வரோன்னு உட்காந்துருக்கிறதுக்கும் பிரச்சனை இப்படி பண்ணால் சமாளிச்சிடலான்னும் போது அந்த பிரச்சனையே வராது. பல பேருக்கு பிரச்சனை வரும்னு ஒருத்தனை எதிர்பார்த்து உட்காந்திங்கன்னா அவனே நம்மளை எதிர்பார்க்குறான்டா அப்புறமா போகலான்னு தள்ளி போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமை சனி பகவான் விநாயகரையும் அனுமனையும் பிடிக்க முடியல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நீ என்னைக்கு வரும், வா நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று சனி பகவான் பக்கத்தில் கூட போக முடியல. எப்போவும் உஷாராக இருக்காங்கப்பா, நாளைக்கு பண்ண ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதே போல் தான் நம்ம என்னன்னாக்கா எப்போதும் அவேர்னஸோடு இருக்கணும். கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க பாக்கெட்டில் அடிச்சுட்டு போயிடுவான், அப்புறம் போய் புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ தனுசு ராசி அன்பருக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான நற்பலன்களை நடக்க போகுதுன்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னு வச்சுக்கலாம், இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வுனா என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி ஆகிறவர் மினிஸ்டர் ஆகிடுவார். அவரே கேட்க மாட்டார், அவரோட நன்னடத்தில் அவங்க கூப்பிட்டே கொடுப்பாங்க. இவர் முயற்சி கூட பண்ணியிருக்க மாட்டார், வீட்டில் தூங்கிருப்பாங்க. காலையில் பார்த்தா ஐயா நீங்கள் மினிஸ்டர் ஆகிட்டீங்க லெட்டர் வந்துச்சுன்ற மாதிரி உங்களுக்கு பதவிகள் தேடி வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் போய் பதவியெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, உங்களை தேடி வரும். நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செஞ்சால் மட்டும் போதும். அதே போல் என்னென்னாக்கா எம்எல்ஏ சீட்டுக்காக இருந்தீங்கன்னா கூப்பிட்டு கொடுப்பான் எம்எல்ஏ சீட்டு. காம்படிஷன் அவ்வளோ பேர் இருக்கும், பா தள்ளு அவர் பேர் தான் ஊரில் நல்லா இருக்குது, அவருக்கு கொடுப்பேன் இந்த வாட்டி, மீதி பேர்லாம் அமைதியாக உட்கார வச்சுருவோம். அப்போ என்ன, அரசியலில் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. அரசியல் ஆர்வம் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். மனம் பார்த்தீங்கன்னா அரசியலில் போய் சேரலாமா, இல்லை அரசியலில் ஏதாவது ஒரு ஈடுபாடுகளை அதிகப்படுத்தி கொடுக்குள்ள காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே போல் என்னென்னாக்கா பயணம் செலவெல்லாம் கேட்டுலாம் வராது. பயணம் செலவெல்லாம் ஐயா உங்ககிட்ட காசு இருக்கா நான் செலவு பண்ணிட்டு போவா அப்படிலாம் கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? பயணத்தின் வகையாக வருமானம் இருக்குது. நீங்கள் எங்கேயோ ஒரு வெளியூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, காசு ஒரு பிஸ்னஸ் பீப்புள் அதனால் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். போகிற இடத்துலலாம் கலெக்ஷன் மாதிரி அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பயணத்தின் மூலயமாக பணம் வரும். மனதில் எதிர்பார்த்த இல்லை மனதில் விரும்பிய விஷயங்களை வாங்குவீங்க. மனசில் ஒரு ஆசைப்பட்ட விஷயம் இருக்குது, அந்த எல்லாமே இந்த காலத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அடையக்கூடிய வாய்ப்பு. இப்போ இந்த 2026 உங்களுக்கு அவ்வளோ நன்மைகளை கொடுப்பதால் நீங்கள் என்ன பண்ணணும், 2026 ஆண்டு கேலண்டரே கும்பிட வேண்டியதாக இருக்கும். காமெடியெல்லாம் சொல்லலைங்க, உண்மையே தான். நான் ஒன்றுமே இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்து கேலண்டருக்கு பூ வச்சு கற்பூரம் காமிப்பாங்க, இல்லை ஊதுவத்தி காமிப்பாங்க, அது ஏதாவது சாமி ஃபோட்டோ இருக்கும் அதில். இந்த மாதிரி நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கவே வேணாம். நான் திருமணம் பண்ணலாம் ரெடிங்க, சரி நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொன்னீங்கன்னா போதும், ஜாதகம் உங்களை தேடி வரும். நீங்கள் போய் ஜாதகம் போயிட்டு மேட்ரிமோனியில் போயிட்டு எழுதி கொடுத்துட்டு ஒரு 5000 ரூபா கட்டிட்டு 10 ஜாதகம்லாம் பார்க்க வேணாம். நீங்கள் திருமணத்துக்கு ரெடி, நான் ரெடியாக இருக்கேன்பா அப்படின்னு நீங்கள் நினைத்தாலே
வரன் உங்கள் வீடு தேடி வரும். காசு, பணம், பேர், புகழ் எல்லாம் நீங்கள் போய் தேட வேணாம், உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாமான்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்படும். நிறைய பேர் சிவில் இன்ஜினியரிங் இந்த காலகட்டத்தில் செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல் என்னென்னாக்கா அப்படி இல்லைன்னா நிறைய பேர் எனக்கு இந்த பிஸ்னஸ் எம்பிஏ பண்ணுறது, இல்லை பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ், பிஸ்னஸில் ஃபைனான்ஸு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இது பண்ணுவாங்க. அதே போல் நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த ஏஐ பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பண்ணுவதில் வந்து ஆர்வங்கள் வந்து அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இருக்கான தாராளமாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் விழிப்பாக இருந்து செயல்படும். ஏன்னா இந்த மாதத்தின் பாதி மாதம் சிறப்பாக ஓடிட்டு இருக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். அதுக்கு அடுத்த மாதம் என்னென்னாக்கா நீங்கள் தூங்கிட்டவங்களை எழுப்பி விழிப்பாக இருக்கணும். எப்படி அந்த பிரகாஷ் ராஜ் ஒரு படத்தில் தண்ணி ஊற்றி ஊற்றி அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெளிவாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், தெளிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த உணர்வோடு இந்த 2026 கொண்டாடுங்க. வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம்.